ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு போனாஸ் கைமணம். இன்னைக்கு நம்ம நவராத்திரி ஸ்பெஷல் அதுல இன்னொரு வெரைட்டி பார்ப்போம். இன்னைக்கு வந்து கோதுமை ரவை இருக்கு இல்லையா, அதை போட்டு ஒரு பாயசமும் பட்டாணி சுண்டல், தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல், அது இன்னைக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இன்னைக்கு இப்போ இந்த கோதுமை ரவை பாயசம் பண்றதுக்கு 6 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். இது வந்து நான் காய்ச்சின பால், ஸோ 6 லிட்டர் பால். இதில் வந்து ஒரு சின்ன குழம்பு கரண்டியில் கோதுமை ரவை இதையும் போட்டுட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் ப்ரெஷர் குக்கரில் வச்சு ஒரு 4-5 விசில் வச்சு கொஞ்சம் சிம்மில் வச்சு பண்ணிட்டோம்னா சீக்கிரமாக வந்து ரெடி ஆகிடும். அது பொங்கி போகும் அப்படிங்கிற ஒரு பயமும் இல்லை. உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னாக்கா இது கூட கொஞ்சம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் பெரிய குழம்பு கரண்டியில் ஒரு கரண்டி போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் வந்து செமி சாலிடாக இருக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். இது திக்காகனா கூட கொஞ்சம் கோதுமை ரவை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சம் 2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இதை வச்சுட்டு மூட வேண்டாம். ஆஸ் யூஷுவல் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி பாயசத்துக்கு, மூடாமல் அப்படியே வச்சு நீங்கள் வந்து மேலே மூட வேண்டாம், குக்கரை மட்டும் மூடிக்கலாம். இதில் வெயிட் போட்டு இப்போ 4 விசில் வந்து அப்புறம் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்க, நல்லா கொதிச்சிருக்கு பாருங்க, நல்ல கலரே மாறி இருக்கு. இப்போ இதுக்கு ஒரு 3/4 கப்பு சர்க்கரை, ஒரு 150 கிராம் இருக்கும், ஒரு 3/4 கப்பு சர்க்கரை போட்டு கலந்து விட்டுருங்க. அடுப்பு ஆன் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சோம்னா நல்லா வந்து சர்க்கரை சேர்ந்தாப்பில் ஆகிடும். பாருங்க, ஒரு செமி சாலிடாக இருக்கு பாருங்க, ரொம்ப திக்காக இல்லாமல். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் ஏலக்காய் பொடி போடுறேன். இந்த ஆஸ் யூஷுவல் இந்த முந்திரியும் கிரேப்ஸும் தாளிச்சு போடலாம், நெய்யில் தாளிச்சு. அவ்வளோ நம்மளோட கோதுமை ரவை பாயசம் ரெடி. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்குவோம். கடுகு வடிக்கிறது 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, பாருங்க உளுந்து செவந்துடுத்து. இப்போ வந்து இஞ்சியும் பச்சை மிளகாயும் பொடியாக நறுக்கினது போடுறேன். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை பொடியாக கிள்ளி வச்சிருக்கேன். இப்போ இந்த பச்சை மிளகாய் வதங்கிட்டு இந்த பொடியாக பொடி பண்ணி வச்சு பெருங்காயம், இந்த கெட்டி பெருங்காயத்தை பொடி பண்ணது. பாருங்க, இந்த வேக வச்சு வருங்க நசுங்கிறது பாருங்க. ரொம்ப குழஞ்சி போகக்கூடாது, ஆனால் குழையக்கூடாது. இப்படி தொட்டால் நசுக்கினா நசுங்கணும், அப்போதான் அந்த டேஸ்ட் இருக்கும். அப்படின்னா வந்து குழஞ்சோட சரியாக வேக வைக்கலன்னா அந்த பட்டாணியோட டேஸ்ட் வராது. இப்போ இதுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து இந்த பட்டாணி சுண்டலுக்கு இந்த மாதிரி மாங்காயை வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். சில சமயம் நம்ம துருவிட்டு போடுவோம். துருவிட்டு போட்டால் அந்த தோல் எடுத்து துருவும் போது என்ன ஆகுதுன்னா அதில் வந்து புளிப்பே ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால இந்த வாட்டி என்ன பண்ண, இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து வீட்டு வாட்டத்தில் இந்த மாதிரி அரிக்கி வச்சிருக்கேன்.
ஸோ இதை வந்து இதில் போட்டோம்னா நம்ம சாப்பிடும்போது நல்லா ஒரு கிரன்ச்சியாக வாயில் கறிப்படும், மென்று சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இப்போ இந்த துருவின தேங்காய் இருக்கு, இதையும் போட்டு ஒரு கலவைட்டா சுண்டல் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்க, நம்மளோட தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் ரெடி. இதை நம்ம நைவேத்தியம் பண்ணிக்குவோம். நம்மளோட சுண்டல் கோதுமை ரவை பாயசம் நல்லா அழகாக தயாராகிடுது, பார்க்கவே நல்லா வந்திருக்கு. அவசியம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நைவேத்தியத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சாச்சு, நைவேத்தியம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ பார்த்த இந்த கோதுமை ரவை பாயசமும் தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டலும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது நம்ம மட்டும் எப்படி வந்து டிசைனாக வெரைட்டியாக பண்ணி சாப்பிடுவோம், சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணோம் இல்லையா, அதனால தான் இன்றைக்கி வந்து நல்லா ஒரு புளிப்பு காரம் உப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டதை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணேன். ஏன்னா நம்ம சாப்பிட்றது மட்டும் இல்லை, சுவாமிக்கு அந்த மாதிரி நல்லாவே நைவேத்தியம் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நான் அந்த மாதிரி பண்ணினேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.